ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனதர் எபிசோடு. இந்த எபிசோடில் எந்த அனிமி பற்றி பார்க்க போகிறோன்னா ருரோனி கென்ஷன் ட்ரஸ்ட் அண்ட் பிட்ரியல். ஒரு வழியாக சொல்லியாச்சு கரெக்டாக. ஸோ இந்த அனிமி வந்து ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. ஓகேவா, எப்போவுமே வந்து இந்த ஒரு 2000 அந்த டைத்துல அந்த அனிமினா காமனாகவே எனக்கு பிடிக்கும். ஒருவேளை நான் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நினைக்காதீங்க. இப்போ பார்க்குறப்பே அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த கலர்ஸு, அந்த ஃப்ளேவரில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து தோர்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து வில்லன் சாகால இருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர் பண்ணலாம், வேறு வீடியோ போடலாம். இதுலேருந்து வந்த ஒரு பர்சன் தான் தோர்ஃபின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று இருக்குது. நம்ம அதெல்லாம் பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது ஏன் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாம். எப்பவும் போடலாம். நீ வந்து ஏன் இந்த அனிமி ஏன் எல்லாருமே மாஸ்டர் பீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இப்போது இதோட மாங்கா பார்த்தோன்னா ஒரு ரொம்ப மில்லியன் கணக்கில் வந்து சேல் ஆகிருக்கு. ஓகேவா, 70 மில்லியன்ஸ் ரொம்ப அதிகமாகவே சேல் ஆகிருந்திருக்கு. இதில் பார்த்தோன்னா 4 எபிசோட் தான். ரொம்ப குயிக்காக பார்த்து முடிக்கிற ஒரு அனிமி தான். ஸோ இது ஏன் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க? நீ இது ஏன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற? நீ நினைக்கிற பெஸ்ட்டுன்னு பர்சனலாக ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக இது ப்ரெடிக்டபிள் ஒன்றுமே இல்லை கிடையாது. ரொம்ப நார்மலாக இதில் இந்த கதையில் எல்லாமே ப்ரெடிக்டபிளான ஒரு விஷயம் தான். நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான். பட் ஆனால் அதனால கதையில எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுன்றதுனால மட்டும் இது வந்து எல்லாம் தெரியுமே அப்படின்ற ஃபீல்லாம் கிடையாது. இதில் உண்மையிலேயே அந்த படத்துக்குள்ளே போகும்போது கிடைக்கிற ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இதே மாதிரி இன்னொரு படத்தை நான் கம்பேர் பண்ணுவோம். அது வந்து இந்த வேம்பையர் டி நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து அதுவும் ஒரு எனக்கு கதையாக அது பெரிய அளவில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி எனக்கு தோணலை. பட் அதுக்குள்ளே இருந்த ஃபீல், அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்த ஃபீல் இருக்கு இல்லையா, ஸோ அது எனக்கு அப்படியே கொடுத்தது. இது வந்து நடக்கிறது வந்து என்ன ஒரு 1860வது வருஷம் நடக்கிற ஒரு இது. எனக்கு வந்து அகிரா குரோசாவா அவர்களுடைய படம்லாம் பிடிக்கும். அதில் வந்து ரெட் பியர்டு குறிப்பாக எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அதில் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்ற ஒரு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களுடைய கதை. அது வந்து அவர் படத்தில் ஃப்ரேமில் ஒரு 10 பேர் 30 பேர் 6 பேர் அந்த மாதிரிலாம் அந்த சாமுரை ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்றதே ஃப்ரேமிங் எல்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்கும். சில மாதிரி அழகா அடுக்கி உட்கார வச்ச மாதிரி 3 பேர் இருந்தா ஒழுங்கா ஒரு ஃப்ரேம் இருக்கும். அப்புறம் அவனுங்க அதுல இருந்து மூவ் பண்ணி கேமரா பேன் பண்ணி நிறுத்தினா கூட கரெக்டா அந்த பொசிஷன்ல வந்து நின்றுடுவாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ சூழல் நீ சொன்னதான். இது வந்து எப்படி இருக்குன்னா, இது பார்க்கறது வந்து இந்த இப்போ இதில் என்னன்னா டப் வெர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய மியூசிக்கை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஜாப்பனீஸ் வெர்ஷனில் வந்து அப்படி கிடையாது. அது ரொம்ப நார்மலாக நேச்சராகவே இருக்குது. இப்போ ஒரு காற்றடிக்குதுன்னா அந்த காற்று எந்த அளவுக்கு நேச்சராக இருக்குமோ அந்த மாதிரியே வந்து அது இருந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி தான். இது வந்து ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு இயற்கையோட ஒன்னா சேர்த்து சொல்றாங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எந்த அளவுக்கு உயிரோட்டமா இருக்கு அப்படிங்கறதான் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ். நீ சொன்ன பத்தியா ஒண்ணு, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்வாட்ஸ்மேன் வந்து ஒரு சேவ் பண்ணுவாரு, செயின்ஜிரோ அவரோட பேரு. ஸோ அவர் சொல்லுவார், அந்த சாக்கே குடிக்கிறப்போ வந்து ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சாக்கே குடிக்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஆக்சுவலி நான் எக்ஸாக்டா சொல்றேன்னா தெரியல, பட் ஒரு மீனிங் இதுதான். அதாவது நான் அந்த சாக்கே குடிக்கிறேன்றது மட்டும் இல்லை, இந்த சாக்கையோடைய டேஸ்ட் மட்டும் கிடையாது. இது உண்மையிலே நான் எந்த சூழல் அமர்ந்து குடிக்கிறேன், இந்த காற்று, இந்த சூழல், இந்த அமைதி, இந்த வாசனை, இந்த செரியோடைய வாசனை, இந்த மனநிலை இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து தான் இந்த இதில் இருக்குது. இதை குடிக்கிறதுடைய அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. அதுதான் இந்த ஹோல் ஸ்டோரியே வாட்ச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். ஹோல் ஸ்டோரின்னு சொல்கிறத விட இது ஏன் பெஸ்ட்டுங்கிறதுக்கு அதுதான். நம்ம வந்து இந்த ஸ்டோரியை மட்டும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதுக்கு நேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது, கேரக்டர் எப்படி நம்ம காட்டுறாங்க, அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு மாஸ்டர் பீஸு. ஆமாம், ஏன்னா நம்ம பார்க்க பழக அதாவது எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸாக இருந்தாலும் நம்ம பார்த்து பழகி அதில் இருக்க பெரிய விஷயங்கள் நம்ம கண்ணை விட்டு போயிடும். அது பெரிய விஷயம்டானே கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கப்பட்டுரும். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு பார்த்தா தெரியும், இந்த ஸ்க்ரீனே வந்து பிளாங்காக இருக்குது, ஜீரோ, வெறும் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா, அப்போ எதுக்கு இந்த செவரை வச்சுருக்கான், எதுக்கு இந்த டைலாக் பேசும்போது குறுக்க இந்த செவரு வருது, ஏன் அந்தந்த பக்கம் பார்த்து நிற்கிறாங்க, அப்படிலாம் யோசிச்சு ஒரு ஃபீல் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா அதில் கான்வர்சேஷன் பார்த்தா ரொம்ப கம்மி, பேசிக்கிட்டே எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. இதில் ரொம்ப அமைதியாக இருக்கும். இது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆக்சுவலாக ரியலாக நடந்த ஒரு சில ஈவெண்ட்னா இது ஒரு மொமெண்ட்டு. இப்போ வந்து 2 மொமெண்ட் எப்போவுமே அந்த ரெவல்யூஷன் டீம் வருவாங்களே பழமைவாதிகளை சண்டை போடுறதுக்கு, அந்த மாதிரி காலகட்டத்திலே இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இவனோட அப்பா அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடிலாம் ஒரு ஸ்டோரி இருக்குது, மாங்கால இருக்கும். இவர் இந்த பையனை வந்து ஒரு தத்தெடுத்துறதுக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு டீம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி, இந்த பேண்டிட் டீமோ சொல்லுவாங்க, அவங்கள வந்து இவங்களை அட்டாக் பண்ணி எல்லாரும்
எனக்கு என்ன அப்போ வந்து அனிமி ம். அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் பாரு, அந்த சண்டை பாரு அப்படியே ம். டேய் நமக்கு வந்து ம். கொடூரமா தெரியும் அது அப்படியே. ஆமா. அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஒரு ஒரு பொண்ண பின்னாடி ஏதோ ஈட்டி வச்சு குத்துவான் பாரு அப்படியே. ஆமா, ஆமா. அப்பா! அப்படிங்கிற மாரி இருக்கும். ம். கில் பண்ணிட்டு கரெக்ட்டா இவன நம்ம ஹீரோவ கில் பண்ற டயத்துல தான் அந்த ம். ஸ்வாட்ஸ்மேன் வந்து காப்பாத்துறாரு. செஞ்சுரோ வந்து காப்பாத்துறாரு. ஆமா. காப்பாத்திட்டு ஓகே நீ வந்து போயிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராரு. ம். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த கட் பண்ணாலே சீன் வந்து நமக்கு என்ன தெரியும்னா, ம். அவங்க எல்லாரையுமே வந்து அவன் புதைச்சு வந்து ம். புதைச்சிருந்திருப்பான். ஆனா அது அடுத்த நாளே இல்ல. அது 1 வாரம் இருந்திருக்கும். ஆமா, அது ஆமா. புதைச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் கேட்டு அவர் வருவாரு. ம். அதுக்கப்புறம் தான் அவன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன். ஏன்னா அவன் உயிரெல்லாம் மதிக்கிறான். மதிக்கிறான். அதுலயும் அந்த 3 பேர் ஸ்பெஷல் வச்சிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்ன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஆமா. முன்னாடி அவங்கலாம். இல்ல ஆமா. அப்படி இல்ல. அவங்க யாருமே கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ம். தான் இவரோட பேர வந்து மாத்துறாரு. ம். ஸ்வாட்ஸ்மேன் ஆகுறதுக்காண்டி ஒரு பேர் வந்து கின்ஷன் கின் அப்படின்னு. கின்ஷின் சொல்லிட்டு மாத்துறாரு. ம். ஸோ அப்புறம் இவனோட வித்தையெல்லாம் நான் சொல்லி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்துட்டு, ம். அந்த நேச்சர பத்தி புரிதலுமே நான் அதுல அவரு சொல்லியிருக்காருன்னு தான் நெனைக்கிறேன். அப்படி சொல்றப்போ அவனுக்கு அது புரிஞ்சிருக்கணும். ஆமா. மேபி ஏஜ் ஆக புரியலாம். இவன் என்ன நெனைக்கிறான்னா, பழி வாங்குறதெல்லாம் கிடையாது இவனோட இன்டென்ட். ம். பழி வாங்குறது இவனுக்கு வந்து ஒரு அமைதி கொண்டு வரும். பீஸ் கொண்டு வரணும். ஆமா. இவனோடது வந்து அதுதான். இப்போ வந்து அந்த ரெவல்யூஷன் டீம்ல சேர்ந்து இந்த உலகத்தை வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சேர்ந்து நிறைய வந்து ஆமா. கில் அதாவது பண்ண அவன் ஆரம்பிக்கிறான். மனசுல பிக்கர் பிக்சர் இருக்கு. எண்டுல இந்த நன்மை விளையும். அதாவது அரசாங்க தரப்புல உள்ளவங்களுடைய ஒருத்தங்க வந்து பிரச்சனை கொடுக்குற. இவன் வந்து ரெவல்யூஷனரி சைடு இருக்கான். ம். ஸோ இவங்கள வந்து ஒழிச்சிட்டா அமைதி நிலவிடும். அப்ப எண்டு பிக்சரை பாரு. கொல்றதுக்கு இவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா கிடையாது. இவன் தான் அதிக பேரை கொன்றுப்பான். கொன்றுவான். இன்னொன்று வந்து அது ஒரு 2வது வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனுங்கிற ஒன்றும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ. அந்த இதுக்குள்ள இருக்குல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அந்த பாராட்டு இதெல்லாம் வேற ஆமா. இருக்கு. அவன நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு கடைசியில எந்த பக்கம் போற அப்படின்னு சொல்லி அவர் மாஸ்டர் கேட்கும்போது, இல்ல அ இதுதான் வழி. அவன அவன அதாவது கொல்றத தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி அவனுக்கு வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். எப்பவுமே யங்ஸ்டர்ஸா இருக்கப்போ அப்படிதான் புரிஞ்சுக்குவோம். ஆமா. அந்த ஒரு ரூட் எப்படி சொல்றது கொஞ்சம் ரூத்லெஸ்ஸா இருக்க சைடு தான் நம்ம எடுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், வாழ்க்கையிலேயே அவன் சந்தோஷத்தை அனுபவிச்சது கிடையாது. ஒரு ம். அமைதியான வாழ்க்கைக்காக தான் நான் இத பண்றேன்னு சொல்லி எல்லாருக்கும் பீஸ் குடுக்குறதுக்கு தான் பண்றேன்னு சொல்லி அவன் பீஸ வாழ்க்கையில அனுபவிச்சது கிடையாது. கிடையாது. இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு என்ன இதா இருந்ததுன்னா, ம். ஃபர்ஸ்ட் இவனோட என்கவுண்டர் பார்க்கலாம். நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குறது. ம். ஒருத்தனை கில் பண்ணுவான். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு மாஸ்டரை கில் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பான். அவர் ம். சொல்லுவாரு, இன்னொருத்தன் கில் பண்ண வரப்ப, "இரு நான் போறேன் பாரு" அப்படிம்பாரு பாரு. ம். அடுத்த செகண்டே அவர் குத்திருவான். ஆ. அவர் வந்து, "டேய் நீ என்னடா இவர் வந்து மாஸ்டர்ன்னு சொன்னீங்க. இவன் மாஸ்டர்ன்னு கத்துவான். ஆமா. ஒரு குத்திக்கே அது ஒரே செத்துட்டாரா அவரு" அப்படிங்கிற மாதிரி ஆமா. இருக்கும். அதுக்கப்புறம் அவனை கில் பண்ண வந்து அவனுக்கு மனசு இருக்காது. இன்னொருத்தன் வந்து அவரோட ம். கென்சனோட சண்டை போட்டுட்டு ஆமா, அந்த ஆமா. பூவெல்லாம் வச்சுட்டு அந்த இது ஆமா, இருக்கும்ல. ஆமா, ஆமா. அவன் சொல்லுவான், "நீ ஸ்வாட்ஸை போட்டு உன்னை கில் பண்ண மாட்டேன்னு கூட சொல்லுவான்." பட் ம். அவன் கேட்க மாட்டான். அந்த சண்டையில் வந்து அவனை கில் பண்ணுற மாதிரி ஆயிடும். அப்புறம் கொடூரமா கொன்றுவான். கொடூரமாக கொன்றுவான். பட் அவனை வந்து ரெஸ்பெக்ட்டும் பண்ணியிருப்பான். அவன் மேலே பூ வச்சுட்டு போயிருந்திருப்பான். ம், ம். ஓகேவா? இப்போ இதோட ஃபிலாசபின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். இப்போ வந்து இவன் ஒரு அமைதிக்காக ஒரு சில கில்லெல்லாம் பண்ணுறான் இல்லையா? இந்த கில்லுங்கிறது வந்து நம்ம எங்கெங்கே ஏன் அவனுக்கு ம். அது கரெக்டுன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா ம். இப்போ அகைன்ஸ்டான ஒரு டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கவே, ம். அந்த கொள்கையை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க வேற ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். ஆமா, இப்போ கென்சன் கில் பண்ணான்ல, ஆமா. அவனுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு இது அப்படி இது அவனுக்கு அந்த புரட்சி அதாவது அரசாங்கத்துக்கு இது பண்ணணுன்ற மனப்பான்மை எல்லாம் கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். ம். ஸோ அந்த தான் ஒரு ஹீரோன்றத வந்து தன்னுடைய லவ்வர் கிட்ட காட்டிக்கணுன்றதுக்காக தான் அவன் வந்து அந்த இடத்துக்கே வரான். வர்றான். first of all. மற்றபடி அவனுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்னன்னா, இப்போ நீ கில் பண்ணிட்ட. ஒரு பர்சனை கில் பண்ணா, நீ ஒரு காரணத்துக்காண்டி கில் பண்ணாலும், அது அவனை சார்ந்தவங்களோட வாழ்க்கையும் அஃபெக்ட் ஆகுதுல்ல. ஆமா, அதுதான் காட்டுவாங்க. அந்த அஃபெக்ட் ஆகிற வாழ்க்கை இவனோட லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணும். ஆமா. அது ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துட்டு இருக்கும். ம். இதுதான் அதில் சொல்லுது. அப்போ வந்து நம்ம கில் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆ. இது வந்து அது எந்த விதத்துலையுமே கில் பண்ணுறது கரெக்டாக இருக்கிறது மாதிரி தான் நான் எடுத்துக்க முடியும் ஆமா, அந்த இது. ஆமா, ஆமா. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பேஸே. ம். இப்போ இப்ப அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய சென்டிமெண்ட் மைண்டோ அந்த ஜப்பான் சென்டிமெண்டல் மைண்டோ நமக்கு ரொம்ப ஒத்து போவோம். அவன் அந்த அப்பாவி வந்து இவனை வந்து முகத்துல கீறிடுவான். கென்ஷனை முகத்துல கீறிடுவான். யாருமே அவனை தொடக்கூட முடியாது. ஆனா இவன் ம். கீறிட்டு செத்து போயிடுவான். ஆனா அந்த காயம் வந்து ஆறவே ஆறாது. அதுல இருந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். நிக்கவே நிக்காது. சுத்தமா ப்ளீட் ஆகுறது வந்து இதுவாயிட்டே எப்பப்போ இருக்கும். கில் பண்ணுறான்னா அப்போ வரும் அது. ஆமா. அந்த அது ஏன்னா அவனுடைய அது தப்பு இல்லையா? அதோடைய அடையாளமா அது ஒரு ஆவி, ஒரு தீராத ஆசையோட ஒரு அடையாளம் மாதிரி அது ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கும் ம். கடைசியில. ஆனா இவன் அந்த ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஒரு நல்ல வாழ்க்கையில இருப்பான்ல, அப்ப அது ப்ளீட் ஆகாது. ஆனா அது ஆ. பொய்ன்னு தெரியும் போது புசுக்குன்னு வரும். வரும். எனக்கு எப்போ தெரியுமா ஒரு சீன் வந்து டோமோவை வந்து ம். பார்ப்பான்ல, அவன் கில் பண்ணிட்டு இருப்பான். டோமோ வருவா. ம். நான் நினச்சிருந்தா கில் பண்ணியிருக்கலாம். ம். பட் வந்து அவன் மயங்கி விழுகிறப்போ இந்த பிளட் அப்படியே கரைஞ்சு அவன் மேலே போகும். ம். அவன் மேலே பிளட் ஆகி அப்படி ம். இருக்கும் பாரு. ம். அப்பா அப்போ ஏன் அப்போ அவன் கில் பண்ணாமல் இருந்தானா, அதுக்கு முதல் சீனை போய் அவன் பார்த்துருப்பான் அவளை. அவளுக்கு
அவளை வந்து இவனுக்கு பிடிச்சிரும். ஆமா. ஸோ இல்லைன்னு வச்சுக்க வேற யாரா இருந்தாலும் அங்க நான் வந்து கில் பண்ணிட்டு வந்துருவோம். ஆமா. அதெல்லாம் யோசிக்க மாட்டான். ம். பட் அதுக்கப்புறம் தான் இங்க கொண்டாந்து அதுக்கப்புறமா சொல்லுவா அவங்கள்ட்ட, ம். இவளை போக சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சொல்லுவான், நீ தானே காப்பாற்றணும்னு சொன்னேன் ஆ. அப்படின்னு கேட்டா, ஆ. நான் ஒரு நைட்டு தான் சொன்னேன், நீ என்ன எனக்கு எல்லா நைட்டு ஏதாவது வச்சிருக்க அப்படிமா. ஆ. அதே மாதிரி அவன் ஹாப்பியா இருந்த முன்னா அவளோட இருந்தது சொல்லலாம். ஏன்னா ஆமா. இந்த அவங்க லைக் இவனை வந்து கொல்றதுக்கு நிறைய ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து ஒரு trader கணவன் மனைவியா அமைதியா போய் ஏன்னா அந்த ஆ. ட்ரேடருங்கிறது வந்து உள்ள இருக்கும். அப்போ ஆ. இங்க யாரோ வந்திருக்காங்க, ஆ. செய்டோன்னு நினைக்கிறேன் இவரோட ஹெட்டோட நேம். ம். இப்போ ஏன்னா அவங்களோட இருக்கப்போ வந்து அந்த ம். அந்த குடிப்பான சாக்கே குடிப்பாங்கல்ல, ஆமா. அப்போ சொல்லுவான், நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாக்கையை குடிச்சதே இல்லை. ஆ. அந்த டயத்துல அந்த ஸ்வாட்ஸ்மேன் செஞ்சிரோவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஆமா. அதே ஃபீல் வந்து எனக்கு இருக்கும். ஆமா. ஸோ அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ம். அது ஒரு டேஸ்ட் இல்லை. அப்போ யாரோட இருந்து குடிக்கிறான் ஆமா. அப்படிங்கிறதான், எந்த சூழல்ல இருந்து குடிக்கிறான் அது அப்படிங்கிறது. அவன் இந்த 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 பொண்ணோட வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ள இருப்பான் இல்லையா, அங்க வந்து அவனே லேண்ட் பண்ணி அவன் வந்து வால் வெட்டுறதெல்லாம் விட்டுட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஃபிஷ்லாம் சாப்பிடுவாங்க, இந்த இது வித்துக்கிட்டு இருப்பான். எப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து 80s டைம்ல வேணா இருந்திருக்கலாம். பட் அது அதுக்கு முன்னாடி இருக்க ஒன்று சொல்லிடுவேன். இவன் வந்து தூங்குறப்ப கூட அந்த ஸ்வாட்ஸோட தான் தூங்கிட்டு இருப்பான், ஆமா, அந்த கத்தி ஆமா, வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அவன் சின்ன வயசுல அந்த ஒரு பம்பரம் வச்சிருப்பான்ல, ம். அது இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த பம்பரம் சுத்துறத இப்ப பார்த்தாலும் அது நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு அனிமேஷன்ல பண்ணிருக்காங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஆமா, அது ரியலா ரியலா ஷூட் பண்ணி கொண்டாந்து வச்ச மாதிரி இருக்கும், கலர் அடிச்சு வச்ச மாதிரி கலர் இருக்கும். அடிச்சு வச்ச மாதிரி அந்த இருக்கும். மாதிரி 2-3 சீன் இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே நடக்கும்போது அந்த பிங்க் கலர்ல அது இலைகள்லாம் இருக்கும். அது கூட ஒரிஜினல் நம்ம கேமரா எடுத்து மரத்தை பார்த்துட்டு கீழே நடந்த அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எஃபெக்ட்லாம் ரியலிஸ்டிக் எஃபெக்ட் இருக்கும். இவன் அந்த ஃபார்மரா இருக்கப்போ பார்த்தோன்னா ம். அவங்க அப்பவும் பெரிய அவங்க பேசிக்கலாம் மாட்டாங்க பெருசா. ஆமா ஆமா. ஆக்சுவலி பேசிக்கிறது எப்படின்னா, அவன் முன்னாடி போவான், இவ பின்னாடி வருவாங்க. ம். ரெட் கலர்ல இந்த என்ன சொல்றது, இந்த சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும்ல அந்த ம். டைம்ல அதிசயமா இருக்கே, இவ்வளோ வித்து போச்சு, இவ்வளோ விற்கும், ஒரு மருந்து விற்கிறதுக்கு மருந்து. நாடகம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்க ஃபேமிலி மாதிரி நாடகம் ம். பண்ண, நம்ம இவ்வளோ வருமானம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, லைஃப் இப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்லன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. ஆனா ஒருத்தர் இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பின்னாடி பாரு ஸ்கை ரெட்டா இருக்கு, இது வந்து இது நிலை இல்ல, அடுத்தது இதுக்கு பின்னாடி பின்னணியில ஓகே, ஒண்ணு ஓகே. வருது, ஒரு அப்படி பேட் உமன் மாதிரி. ஓகே, ஓகே. நான் ம். எப்படின்னா எனக்கு வந்து அந்த அவளை வந்து இது சொன்னால கைப்பிடிச்சு நான் பார்த்துப்பேன் அவனை லாஸ்ட் வரைக்கும் இல்லாமல் ம். தெரியும். எனக்கு அதுதான் தோணுச்சு. ம். ஓகே, இவளுக்கு வந்து ஒரு பெட்டர், இவளுக்கு வந்து என்னன்னா ம். இவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனை தான் கில் பண்ணியிருப்பான். ஆமா. இவளுக்கு வந்து இவனை கில் பண்ணணும் தான் இவ தான் அந்த ட்ரேடர், இவனை ஆமா. கில் பண்றதுக்காக செட் ம். பண்றதுக்காக ம். வந்திருக்கவ. ம். பட் இது சொன்னோடனே இவனுக்கு வந்து இவளை பத்தி இவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ம். இவனோட இருந்துடலாம் நினச்சிட்டு இருந்துருவா. அப்புறம் ம். இவன் தம்பி வரப்ப கூட போக சொல்லிடுவா, இல்ல ம். வேணாம் நீ ம். போ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவளுக்கு வந்து இவனை கொல்ல வந்து விருப்பம் கிடையாது. ம். ஓகேவா, ம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிப்பா. ம். இன்டென்ட் தெரியும்ல, ம். எதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு ஆமா. தெரிஞ்சோடனையும் அவளுக்கு வந்து இந்த சைடு ஆகிடும். ம். பட் அந்த டீம் ஆப்போசிட்ல இருக்க டீம் வந்து சும்மா விடுமா, அவனே எவ்வளே ஒரு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருப்பான். ஆமா 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 ஆமா. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் போனோடனையும் ம். இங்க இருந்துட்டு ஒருத்தன் நம்ம ஸ்டோரியை பெருசா சொல்ல வேண்டியதில்லை, சரி ம். ஓகே அதை விட்டுறலாம். அதுல ம். இன்னொன்று பார்த்தோன்னா ஒரு ம். ஒரு சீன் வந்து ம். ஒரு பனி விழுகும் பாரு, ம். டக்குன்னு கட் பண்ணுவாங்க. ஆமா, டேய் ஏதோ அசையுது பாட்டுன்னு எடுத்து. டப்புன்னு கட் பண்ணுவான். அதே மாதிரி சண்டையும் பார்த்தோன்னா ஸ்லோவா இருக்கும், ரியலா இருக்கும். ம். இப்போ ஒருத்தன் வந்து கரெக்டாக அந்த பனியை சாப்பிடணும் டக்குன்னு ஸ்பீடாக வருவாங்க தெரியும். ம். வந்து அடிச்சிட்டு இருக்கப்போ இவன் இவன் அவனை குத்துனோனையும் ம். கத்தியை கீழே போட்டு மெதுவாக நடந்து போயிட்டு விழுவான். ஆ. அதெல்லாம் வந்து இவனுக்கு அகைன்ஸ்டாக சண்டை போட்டுலாம் அவங்க வின் பண்ண முடியாது. ஆமா. ஸோ அது இவனுக்கும் தெரியும். அதாவது ஒரு இதை வெட்டுவான் பார்த்திருக்கியா, என்னடா இந்த வயசுல இருக்கல இவ்வளோ ஸ்பீடாக அதை வெட்டி இது பண்ணுறான் ஆமா. அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ம். எனக்கு ஃபைனல்னா அவள் தான் ரொம்ப கில்ட்டாக இருக்குது. யாருன்னா டோமோ தான். ம். இப்போ வந்து என்னன்னா அவள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய இருக்கவனை அவன் கில் பண்ணிட்டான். ம். இப்போ இவனையுமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ம். இப்போ இவனை கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு பண்ணுற துரோகம் மாதிரி ஆகிடும். ஆமா. அது லாஸ்ட் சீனில் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமா. அவன் வருவான், ம். அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆமா ஆமா அதுக்கப்புறம் அந்த ஒரு பூ இருக்கும், ஆமா. பூவை பார்த்தோன்னே இது என்னன்னு சொல்லிட்டு அவன் இன்னொன்று எனக்கு வந்து நம்ம தமிழ் சினிமா ஐடியாவில் தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஆக நமக்கு நிச்சயம் பண்ணுறவங்களாம் சாகுறாங்களே, நம்ம யார் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்களாம் சாகுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி கூட இருந்தது. ம். ஸோ ஃபைனலாக பார்க்குறப்போ இவனை வந்து சேவ் பண்ணுறதுக்காக போயிட்டு ஆ. உயிரே கொடுத்துருவா. ம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒன்று நடக்கும். ம். ஆமா. ஆமாம், ஏன்னா அவனுக்கு ஒரு செடி கீரல் போட்டு அந்த பிளட் வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, ஆமா. அது வந்து அவனுக்கு வந்து ஒரு கில்ட்டா ஒரு ஒரு எப்படி அது சொல்றது, ஒரு பெரிய தழும்பு, அவன் ம். பண்ண பெரிய தப்புடைய ஒரு அடையாளமா அது ப்ளீட் ஆகிட்டே இருக்கும்ல. இவன் என்ன பண்ணுவா, அவனை கொல்றதுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பா, அதை எடுத்து அந்த ப்ளீடிங்கை வந்து அதை இன்னும் கட் பண்ணிடுவா. அதை அந்த கில்ட் கில்ட்டு மாதிரி. போயிடுச்சு.
உனக்கு இப்போ முடிஞ்சு போச்சு ஓகேவா, நீ ஃபீல் பண்ணாதானே அவன் சட்டலா சொல்லிட்டு அவன் இறந்துருவா. அவ இறந்துருவா. ஸோ அதான் இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா பேசியே இருக்க மாட்டாங்க பெருசா. ஆமா. அந்த யாருக்குள்ளேயும் அந்த கான்வர்சேஷன் இருக்காது. இதோட ரீமேக்ஸ் வந்து 2023 வந்திருக்கு. ஸோ அது வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ நல்லா போனதுன்னா அதை வேணா திருப்பி வாட்ச் பேசலாம். நீங்கள் வந்து ரொம்ப குயிக்காக பார்க்குற ஒரு அனிமி பார்க்குறோம், நல்ல அனிமி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அனிமி பாருங்கள். 4 எபிசோட் தான், 2 hours கூட வராது. நீங்கள் ஈஸியாக டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி இதை பார்த்துட்டீங்கன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். பாய்.